எனக்கு இப்போ வரைக்கும் நான் அதை வந்து அவங்ககிட்ட சொல்லலை, யார்கிட்டயுமே சொல்லலை. பட் ஸ்கூல் வாசல்ல வந்து வண்டி விடுறதுக்கு இடம் இல்லை. அரை நாள் பிஸ்கெட் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். ஹாய், குட் மார்னிங். பாப்பா, நம்ம வீடு இவ்வளோ அமைதியா இருக்கு. இன்னைக்கு வந்து அப்படியே லீவ் விட்டதுனால நம்ம கொஞ்சம் தூங்க ஆரம்பிச்சிட்டோம். பட் லைட் வேணாம், ஏன்னா வெளியில பொழுது நன்றாகவே புலர்ந்திருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா சூப்பரா வெளிச்சம். ஆஹா, எத்தனை அழகான காலை வேலை. நைஸ், நல்லா இருக்குல்ல அப்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேங்க, பார்த்தா எக்கச்சக்கமா நம்ம தலைவர்கள் எல்லாம் கத்திட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு வீட்டு தலைவனை வாக்கிங் கூட்டு வந்திருக்காங்க. அதனால நம்ம ரோட்டு தலைவர்களுக்கெல்லாம் கோவம் வந்துடுச்சு, கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு எனக்கு அப்படியே லீவ் விட்டதுனால, இன்னைக்கு இல்லை நேற்று லீவ் விட்டதுனால கொஞ்சம் நல்லா தூங்கினேன். இத்தனை நாளைக்கு அப்புறம் நல்லா தூங்கினேன். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு குக்கிங் வந்து நான் பண்ணல, அம்மா பண்ணுவாங்க. ஈவினிங் ஏதாவது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு ஷூட்டிங் இல்லைங்கிறதுனால இந்த 2 நாளும் ஏதாவது உருப்படியாக பண்ணலான்னு நினச்சேன். ஆக்சுவலாக நேற்று வந்து சமைச்சிட்டெல்லாம் போனப்போ ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதனால் இன்னைக்கு கொஞ்சம் டப்பிங்கும் இருக்கிறதுனால நான் வந்து நேராக டப்பிங் போயிட்டு அங்கே போக போகிறேன், இங்கே போக போகிறேன். எனக்கு வந்து எப்படின்னா டைம் கிடைச்சதுன்னா புதுசாக ஏதாவது செய்யணும்னு ரொம்ப ஆசைங்க. அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். வீட்டில் இருந்தாலுமே கூட ஏதாவது புதுசாக செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். இந்த முறை வந்து எனக்கு என்னமோ தெரியல, பேக்கிங் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை வந்தது. பேக்கிங் கிளாஸ் போகலாம், கொஞ்சம் ப்ராப்பராக கற்றுக்கலாம். நான் கேக்லாம் பண்ணுவேன், குக்கீஸும் பண்ணுவேன். பட் இருந்தாலும் அது எல்லாமே வந்து ஒரு கேள்வி ஞானம் மாதிரி தானே. நமக்கு தெரிஞ்சதை வச்சு எனக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்தளவுக்கு அக்யூரேட்டாக தெரியாது. நானே வந்து ஒரு கப் மைதாக்கு வந்து 3/4 கப்பு சர்க்கரை, 1/2 கப்பு பால் ஊற்றணும், 1/4 கப்பு பட்டர் போடணும். இந்த மாதிரி எனக்கு நானே ஒரு மெஷர்ஸ் வச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் சில தவறுகளும் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். எது செஞ்சாலும் கொஞ்சம் ப்ராப்பராக செய்யணும். சமையலை பொறுத்த வரைக்கும் நான் கிச்சன் சூப்பர் ஸ்டார் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால அந்த டைமில் நிறைய வந்து செஞ்சு பார்த்ததுனால, அண்ட் அங்கே ஜட்ஜஸ் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்ததுனாலையும் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ் மாதிரி தாங்க. அன்னைக்கு இருந்த அந்த கிச்சன் சூப்பர் ஸ்டார் வந்து உண்மையிலேயே நிறைய கற்றுக்கிறதுக்கு அங்கே விஷயங்கள் இருந்தது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, சமையல் மேலே அக்கறை இருந்தது. இப்போ வந்து அது ஒரு காமிக்கலான ஷோ மாதிரி தான், பாதி விளையாட்டு பாதி சமையலுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு வந்து சமையல் தான் பிரதானமாக இருந்தது. அதனால நான் நிறைய கற்றுக்க முடிஞ்சது. அதுலேருந்து எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கவும் முடிஞ்சது. நாளடைவில் பார்த்தீங்கன்னா இது கூட இதை சேர்த்து சமைக்கக்கூடாது, இது கூட இதை சேர்த்து சமைக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு நாமே ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுப்போம் இல்லையா, அது தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால எல்லாமே தெரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. பட் புதுசாக செய்யும் போது அது நமக்கு அப்படியே கற்றுக்க வரும். அண்ட் எனக்கு வந்து வீட்லேயுமே மோகன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுவான். எதெல்லாம் நம்ம லைஃப்பில் வந்து ஏக்கமான விஷயங்களோ, ஏக்கம்னா கூட எனக்கு அந்த மாதிரி பெருசாக ஏக்கம்னு கிடையாது. பட் கடந்து போயிடுவேன், அது கிடைக்கலன்னா கூட நான் கடந்து போயிடுவேன். அதுக்காக நின்று யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன், ஏன்னா அந்த நேரம் வேஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே போயிட்டே இருப்பேன். ஆனால் சமீபத்தில் மோகன் சொல்கிற சில விஷயங்கள்லாம் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து தீபாவளிக்கு வந்து அதிரசம் பண்ணல, சக்கரை அதிரசம் பண்ணேன் எங்கள் வீட்டில். அது நான் மட்டும் தனியாக தான் பண்ணேன். அம்மா வந்து தம்பி வீட்டுக்கு போயிருந்தாங்க அந்த டைமில். அப்போது அதை அவன் பார்த்துட்டே இருந்தானா, நானே வந்து எல்லாமே செஞ்சு தனியாளாக அது ஃபுல்லாக செஞ்சு முடித்தேனா. அப்புறம் யூஸ்வலாக பலகாரங்கள் வந்து எப்போவுமே பண்ணுறது அவன் பார்ப்பான். பட் அதிரசம் மட்டும் அடுத்த நாள் அம்மா வீட்டுக்கு போன போது அம்மா வந்து அப்பா நான் எல்லாருமே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம் அவங்களுக்கு. அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது அவன் சொல்றா, எங்கள் அம்மா தனியாக செஞ்சாங்க தெரியுமா, அதிரசம்னா எப்படி செய்யணும்னு தெரியுமா, அது வாயில் வச்சா அப்படியே கரையுது, எங்கள் அம்மா செஞ்ச அதிரசம் வீட்டில் இருக்குது, வந்து சாப்பிட்டு பாரு அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு இப்போ வரைக்கும் நான் அதை வந்து அவங்ககிட்ட சொல்லலை, யார்கிட்டையுமே சொல்லலை. பட் என் மனசில் அது ஒரு சந்தோஷமாக இருந்தது. நமக்கு அது சந்தோஷங்கிறது என்னங்க, நம்ம செய்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அதை ரெக்கக்னைஸ் பண்ணி நம்மளை வந்து பாராட்டுறதுங்கிறது தானே. பாராட்டு கூட வேண்டாம், ஏதாவது ஒரு இடத்துல சொன்னால் போதும், அது அந்த ஒரு சின்ன ஒரு வார்த்தை கிடைச்சா போதும். அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இன்னும் 1 வருஷம் ஓடலாங்கிற மாதிரி தான். ஸோ அன்னைக்கு மோகன் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி அவன் சொல்லுவான், ஒருத்தரோட ஹேபிட் ஒரு மாதிரி இருக்கும். வேலை செய்யும்போது நிறைய பேரை வந்து இதெடு அதெடு அதெடு இதெடு அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. பட் எனக்கு அது நார்மலாகவே இல்லை. நான் பாட்டுக்கு நான் செஞ்சுட்டே இருப்பேன், எதுவுமே கேட்க மாட்டேன். அதையுமே மோகன் அப்சர்வ் பண்ணியிருப்பான் போல இருக்கு. அன்றைக்கி எங்கள் அம்மாட்ட சொல்கிறான், எங்கள் அம்மாலாம் பார்த்துருக்கல, யாரையும் கூப்பிட மாட்டாங்க, எவ்வளோ வேலை இருந்தாலும் அவங்க பாட்டுக்கு செஞ்சுட்டு இருப்பாங்க, நீ என்ன இத்தனை பேரை கூப்பிடுற அப்படி.
அம்மாவோட வயசு அப்படின்றதெல்லாம் கன்சிடர் பண்ணணும்னாலும் அவனுக்கு அவங்க அம்மாவை பற்றி இப்படி ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கிறது நல்லதில்லை, சந்தோஷமாக இருந்தது எனக்கு. ஓகே, இந்த நிகழ்ச்சியான ஒரு அறிமுகத்தோட நம்ம வந்து அடுத்த வேலைகளை பார்க்க போகலாம். ஏன்னா இன்னைக்கு உண்மையிலே சொல்கிறாங்க, தலைக்கு மேலே ஒரு தலை இருந்தால் அந்த தலையும் நிறைய அளவுக்கு வேலை இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் வீரா டப்பிங் போகணும், அதுக்கப்புறம் என்னோட பேக்கிங் கிளாஸ் போகணும். நேற்று நான் போயிட்டு அங்கே வந்து ப்ரௌனிஸ் கற்றுக்கிட்டேன், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரௌனிஸ் கற்றுக்கிட்டேன். உண்மையாகவே சொல்கிறாங்க, நம்ம வந்து ஒரு தானாக செய்யும்போது நமக்கு வந்து கேக் அப்படின்னாலே சில விஷயங்கள் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைப்போம்ல, அதெல்லாம் அங்கே கிடையவே கிடையாதுங்க. ஆனால் அந்த கேக் எவ்வளோ நல்லா இருந்ததுன்னா செம்மையாக இருந்தது. உண்மையிலே நான் நல்லா வந்து செஞ்சேன், நல்லா செஞ்சேன். ஒரு 5 டைப் ஆஃப் இதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதெல்லாம் செஞ்சேன். நட்ஸ் செஞ்சேன், சாக்லேட் ப்ரௌனி பண்ணேன், டபுள் சாக்லேட் ப்ரௌனி பண்ணேன், அப்புறம் வந்துட்டு ரெட் வெல்வெட் ப்ரௌனி பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து கிளாசிக் ப்ரௌனி, ஃபட்ஜ் ப்ரௌனி, அந்த மாதிரி ஒரு 4-5 எக்லெஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒரு மாதிரி ஆத்மார்த்தமாக சந்தோஷமாக இருந்தது. எனக்கு அந்த டைம் போனதே தெரியல. நான் எப்போது அதான் சொல்வேன், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க, செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சது செய்யுங்க. இல்லைன்னா நீங்கள் செய்யும்போது அதை பிடிச்சி செய்யுங்க. கண்டிப்பாக கடமைக்காகவோ இல்லை மற்றவங்க கம்பல்ஷனுக்காகவோ வேறு வழி இல்லாமலோ தயவு செய்து செய்யாதீங்க. அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அப்படி மட்டும் செய்யாதீங்க. அதோடைய ரிசல்ட் பெருசாக கன்வெர்ட் ஆகாது, அது உங்களுக்கு திருப்தியும் கொடுக்காது. நாளை பின்ன அதை நீங்கள் செய்யணும்னு நினைக்கும் போது கூட அது பெரிய அளவில் ஒரு தட் இஸ் என்ன சொல்கிறது, அது ஒரு வருமானத்துக்காக நம்ம கஷ்டப்பட்டு செய்கிறோம் அப்படிலாம் கிடையாது. அந்த வருமானத்துக்காக செஞ்சாலும் அதை ஆத்மார்த்தமாக செய்யுங்க. அதோடைய பலனுங்கிறது வந்து டபுள் ட்ரிபிள் அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துட்ருக்கிற விஷயங்கள். எதுவாக இருந்தாலும் பிடிச்சி செய்யணும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்றைக்கி நான் வந்து குக்கிங் கிளாஸ் போகிறேன். நான் வந்து எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, எனக்கு லீவுன்றது வந்து பெருசாக கண்டினியூஸாக கிடைக்காது இல்லையா. ஸோ 2 நாள் லீவில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து அதில் நான் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஒரு நாள் வந்து ப்ரௌனி கிளாஸ், ஒரு நாள் குக்கிங் கிளாஸ், இது குக்கீஸ் கிளாஸ். இன்னொரு வாட்டி லீவ் கிடச்சிதுன்னா அப்போ வந்து கேக் கூட இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். அப்புறம் வந்து எனக்கு பேஸ்ட்ரிஸ் பண்ணணும், பஃபெல்லாம் பண்ணணும், ப்ரெட்டு பண்ணணும்லாம் ரொம்ப ஆசை. அதெல்லாம் வந்து போக போக கற்றுப்பேன். ஸோ இன்றைக்கி நான் குக்கிங் கிளாஸ் போகிறேன். சரி, வரீங்களா? நம்ம அப்படியே கிளம்பலாமா? கமான். கடக் 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 ரெடி, கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக அங்கே வந்து என்னோட ஸ்கூல் இருக்குல்ல, என் ஸ்கூல் வாசலில் வந்து வண்டி விடுறதுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கி வந்து ஆட்டோவில் போகிறேன். ஆட்டோவில் போயிட்டு அப்படியே டப்பிங்கை முடிச்சுட்டு கையோட பாடமும் படிச்சுட்டு வந்துடலாம். ஆட்டோ வந்தாச்சு. அப்பா, அம்மாடியோ, எங்கள் அம்மா வேற ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இட்லி தக்காளி சட்னி எல்லாம் கட்டி கொடுத்துட்டாங்க. ஹாய் ரகு. இவர் தான் ரகு, எங்களோட டப்பிங் இன்ஜினியர். பாவம் ராப்பகலாம் இங்கே கஷ்டப்படுறவரு. ஹலோ சார். முத்து சார் இவர் தான் எங்களுக்கு கால் பண்ணி எங்க கிட்ட பாவம் கஷ்டமெல்லாம் படுவாரு. என்ன தெரியுமா, அது நான் பேக்கிங் கிளாஸ் போறேன். அப்படியா? 2 நாள் லீவ் கிடைச்சதுல 2 நாள் சமைச்சிட்டீங்களா? இது நேத்து பண்ணது. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. நேத்து எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன், அப்புறம் நம்ம பண்ண முடியல. சூப்பரா இருக்குமா? நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. थैंक यू. 2 டேஸ்ல கத்துக்கிட்டதா? ஒரு நாள் தான். நேத்து ஒரு நாள் கிளாஸ் வந்து ப்ரௌனிஸ் கிளாஸ், இன்னைக்கு வந்து குக்கீஸ் கிளாஸ் போறேன். இது முடிச்சிட்டு நான் அப்படியே நேரா அங்க போறேன். சீரியஸா செமையா நல்லா இருக்கா? நான் தான் செஞ்சேன், நானே செஞ்சேன். थैंक यू. எனக்கு ஷூட்டிங் மாதிரியே ரொம்ப பிடிச்ச என்னோட டப்பிங். நான் இப்படி ஓயாம நம்ம வீட்டு பிள்ளையவே திட்டிட்டு இருக்கிறதுக்கு பதிலா அந்த சூர்யா நல்ல பையன் தானே, நீ சொன்னா கேட்பான்ல. ரகு சொல்லுங்க, நம்ம சேனல்ல இது நம்ம வீரா டப்பிங் பத்தி சொல்லுங்க. எப்படி இருக்கும் டப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ்? வீரா டப்பிங் டைம்லாம் போகும், ஜாலியா இருக்கும் மேடம். ஜாலியா இருக்குமா? என்ன மாதிரியா சொல்றீங்க ஜாலியா இருக்கும்னு? அது பாருங்க, அது ஒரு பாவப்பட்ட ஜீவன் ஒருத்தர் முன்னாடி முத்து சாரோட நான்
நான் சண்டை போட்டேன். ஆக்சுவலி சண்டைனா வந்து பனிப்போர். நாங்க வந்து எதுவுமே பேசிக்கவே இல்லை. அப்புறம் அப்படியே நாங்க பேசாம இருந்துட்டோம். பட் எப்பவாவது ஐஸ் பிரேக் பண்ணணும். ஏன்னா நான் எப்பவுமே நினைப்பேன் சார், பெருசா வந்து நம்ம எடுத்துட்டு போறதுக்கு ஒண்ணும் இல்லை, அதனால யாரையும் வந்து அவ்வளவு நாள்லாம் பேசாம இருக்கல. அப்படியே வருவேன், அப்படியே போயிடுவேன். சாரி சார், ஏதாவது உங்களுக்கு வந்து மனசு கஷ்டம் இருந்தா. அவ்வளவுதான், டப்பிங் முடிச்சது. அடுத்தது இப்போ வந்து நம்ம பேக்கிங் கிளாஸ் போறோம். இன்னைக்கு வந்து குக்கீஸ் கத்துக்க போறோம்ல. ஓகே, அப்படியே போயிடலாம். அதான் ஆட்டோ எடுத்துட்டு வந்துட்டேன். நான் வந்தாச்சு ஒரு வகையா. இன்னைக்கு வந்து ரொம்ப சீக்கிரமா வந்துட்டேன்ல உங்களை தொலை பண்றதுக்கு. ஏன் அவங்க வந்து ஃபேஸ் தான் காமிக்க மாட்டாங்க, முகம் கூட காமிக்க மாட்டீங்களா? இங்க பாருங்களேன், நீங்க தெரிய மாட்டீங்க கேமரால. பரவாயில்ல. அதான் எங்க அம்மா வந்து இட்லி கட்டி கொடுத்துட்டாங்கம்மா. நான் சாப்பிடல, சீக்கிரமா நீங்க வாங்க சொன்னதுனால நான் வந்து சீக்கிரமா கிளம்பிட்டேன். ஸோ நான் சாப்பிட்டு இப்போ வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அன்சால்ட் பட்டர் 20 கிராம்ஸ். உங்களுக்கு நீங்கள் வந்து பட்டர் தனி பவுடர் எடுக்கணும், ஜிஎஸ்எம் தனி பவுடர் எடுக்கணும், பேக்கிங் பவுடர் ஃப்ளாரோட எடுத்துக்கோங்க, ஐசிங் சுகர் தனியாக எடுக்கணும், அதே மாதிரி பவுடர் ஃப்ளாரோட எடுக்கணும், சால்ட்டு ஃப்ளாரோட. நேத்து நான் வந்து ப்ரௌனி பண்ணல, எல்லாரும் எனக்கு கேட்டாங்க ரொம்ப நல்லா இருக்கு, நீங்களே பண்ணீங்களா, நீங்களே பண்ணியா, நீயே பண்ணியா அப்படின்னு கேட்டாங்க. நான் அதனால தான் இன்னைக்கு வந்து நானே எல்லாத்தையும் எடுக்கிறேன்னு சொல்றேன். இவன் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர், அவர்கிட்ட கேட்டுக்கோங்க நானே பண்ணலாம் இல்லையான்னு. சொல்லுங்க, நானே பண்ணுறேன். இப்போ சொல்கிறேன், போகிறப்ப இது வாங்குறீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரௌனி எல்லாம் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து அல்வா மாதிரி வந்துடும். ஓகே, இந்த இடத்த நல்லா தொடச்சாச்சு, கிளீனாக ஹாட் வாட்டர்லாம் போட்டு தொடச்சாச்சு. என் கையும் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. என்ன சொன்னாங்கன்னா, குக்கீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பட்டரை வந்து நம்ம கீழே போட்டுட்டு நம்ம ஃபார்மில் வர ஹீட் வச்சு அதை நல்லா இப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸசைஸ் அந்த குக்கிங் கிளாஸ். இது என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி டேபிள்ல வச்சு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வீட்டுக்கு பண்ணும்போது கொஞ்சமா தான் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து நம்ம இப்படி பண்ணிக்கலாம். இதே நம்ம வந்து அந்த செல்லிங் பர்பஸ் நம்ம அந்த மாதிரி பிஸ்னஸாக பண்ண போறோம்னா அப்போ வந்து நிறைய பண்ணணும். ஸோ இப்படி கையில் பண்ணுறது கஷ்டம், அப்போ பிளெண்டர் வச்சு பண்ணிக்கலாம். எல்லாத்த விட முக்கியம், நான் இப்போ கற்றுக்க தான் வந்திருக்கேன். இதெல்லாம் கண்டிப்பாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியே ஆகணும். அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் நாள் வைக்கிறது வந்து 3 நாள் தான், 2 to 3. ஒரு ஷேக் ஒன்று கொடுங்க, நல்லா உள்ளே வச்சுட்டு நல்லா ஆட்டி விடுங்க. அவ்வளோதான். அதான் எடுக்கிறப்ப உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஸ்க்ரேபர் வச்சு எடுங்க. ஓடிஜி வாங்கினா ப்ரீ ஹீட் பண்ணிட்டு தான் வைக்கணும். ஆல்ரெடி ப்ரீ ஹீட் ஆனதுனால கை சுட்டுக்காங்க. ஓகே, க்ளோஸ். எப்பவுமே 140 தான், நம்ம 150 தான் வைக்கணும். 150 ராட் பாருங்க. நீங்கள் ஓடிஜி வாங்கினா குரோமால தான் இந்த மெஷர்மெண்ட்டோட வரும். எப்பவுமே டபுள் சைடு ராட் தான் மாற்றணும். கோகனட் பிஸ்கட் சாப்பிட்டு பார்க்கலாம். நான் தான் பண்ணேன். நல்லா கிறிஸ்பாக தான் இருக்கு. இந்த பிஸ்கெட் வேற லெவல் இருக்கும். அப்படியே சொன்னாங்க, எல்லாம் வேற லெவல் இருக்கும். ஓட்ஸ் அண்ட் ரைசன்ஸ்
பிஸ்கெட்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலா இது ஆரம்பிச்சதுல இருந்து நேத்துல இருந்தே வந்து இந்த பிஸ்கெட் வேற லெவல்ல இருக்கும்னு எல்லாரும் ஹைப் கொடுத்துருக்காங்க. சரி நான் பாக்குறேன். ஆனா இதை நான் தான் செஞ்சேன். நீங்க தான் செஞ்சீங்க. ஆமா நிஜமாதான் நல்லா இருக்கு. நீங்க சொன்னது உண்மைதான். நிஜமாவே நல்லா இருக்கு இந்த பிஸ்கெட். ஹெல்தியும் கூட தான். ஏன்னா அந்த மைதா போர்ஷன் அளவுக்கே வந்து ஓட்ஸும் போட்டிருக்கிறதுனால ஹெல்தி தான். சூப்பர், நல்லா இருந்துச்சு. வெரி குட். நான் வந்து எனக்கு செல்ஃப் கிளாஸ் பண்ணிக்கிறேன். பரவாயில்ல, 2 நாள் கிளாஸ்ல உருப்படியா வந்து ஒரு நாள் வந்துட்டு ப்ரௌனிஸ் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் டே வந்து நான் குக்கீஸும் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக எங்கள் அம்மா தான் எப்போ பார்த்தாலும் பட்டர் பிஸ்கெட்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா நம்ம வந்து வீட்டுக்குள்ள பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஏன் வரலன்னு கேட்குற மாதிரி என்னோட ஓடிஜி தான் ப்ராப்ளம். அவ்வளோ விலை கொடுத்து வாங்கின என்னோட அவன் வெறும் அவன் மைக்ரோ அவன் மட்டும்தான் அப்படிங்கிற உண்மையை 2 வருஷம் கழிச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. என் யானை கண்ண திறந்த குரு அவர் தான். இல்லைன்னா நான் இன்னமும் வந்து அதுதான் ஓட்டிச்சு ஏன் வரலன்னு அதை திட்டிகிட்டே இருந்திருப்பேன். ஸோ நான் கேக்லாம் பண்ணியிருக்கோம்ல, நம்ம தான் ஒரு 2-3 இயர்ஸாக கேக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நல்லா தான் வரும். ஆனால் இதுனா எனக்கு அந்த லேயராக கட் பண்ணி எடுக்கவே வராது. உள்ள ஒரு பெரிய அலாவுதீன் குகை மாதிரி காலியாக இருக்கும். ஏன் அது அப்படின்னு யோசிச்ச போது அப்ப எனக்கு விளக்கல. அப்ப புரியல, இப்ப புரியுது. அதுதான் விஷயம். இப்ப என்னன்னா இந்த 2 நாள் கிளாஸ்ல நான் இதை கத்துக்கிட்டு அடுத்தது நேரம் எங்க போறேன்னா ஓடிஜி வாங்க போறேன். ஆமாங்க, நம்மள ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்ல. பிஸ்கெட் எல்லாம் பண்ண கத்துக்கிட்டோம், ப்ரௌனி எல்லாம் பண்ண கத்துக்கிட்டோம், ஹெல்தி பிஸ்கெட்ஸ் கூட நம்ம செய்யறோம். ஸோ மாஸ்டர் இனிமே உங்களுக்கு வேணாலும் என்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கி சரியா? எல்லாரும் நல்லா பண்ணுவாங்க, ஆனா எந்த அளவுக்கு டேஸ்டா யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. சொல்லுங்க, நீங்க தான் எனக்கு நிறைய டெக்னிக் எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. நேத்து இவங்க இல்ல, ப்ரௌனி கிளாஸ் வந்து எனக்கு பாண்டி சார் சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு வந்து நிறைய வாட்டி உங்க பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. சஹானா. எஸ் சஹானா. எஸ் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அகாடமிக்கு வந்து குக்கீஸ் கத்துட்டு இருக்கீங்க. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? நல்லா இருக்கு, ஜாலியா இருந்தது. நான் அதுதான் எல்லாமே வந்து இப்போ பிடிச்சது மட்டும் தான் நான் செய்வேன். பிடிக்காதது எதுவும் ஒரு விஷயத்துக்காக எல்லாம் செய்ய மாட்டேன். எனக்கு பிடிச்சா மட்டும் தான் செய்வேன். எனக்கு பிடிச்சிருந்தது. நான் நிறைய என்கொயரி பண்ணேன். எனக்கு வந்து ஓகே இது பக்கத்துல இருக்கு ஒண்ணு, எனக்கு வீட்டுக்கு கிட்ட அண்ட் இங்க வரும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நல்லா ஜாலியா இருந்தது. எனக்கு போனா ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க எங்க அகாடமிக்கு? உங்க அகாடமிக்கா இப்போதைக்கு வந்து 10 out of 7 கொடுக்கலாம். ஏன்னா நான் 2 கிளாஸ் தானே கத்துக்கிட்டேன். ஓகே. ஃபியூச்சர்ல உங்களுக்கு இன்னும் கத்துக்கணும்ன்ற ஐடியா கண்டிப்பா ரீச் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து இன்னும் கத்துக்கணும், நிறையவே கத்துக்கணும். கேக் கத்துக்கணும் உருப்படியா. அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச பேஸ்ட்ரீஸ் அண்ட் அது என்ன பஃப் எல்லாம் கத்துக்கணும். ஐயோ எனக்கு வந்து பஃப் ரொம்ப பிடிக்கும். அது பேஸ்ட்ரீஸ்க்கு மெயினா நாங்க இது பண்றதே பாண்டி செட் தான். அதெல்லாம் பேஸ்ட்ரி எடுக்கிறதுல வல்ல அதான் நெக்ஸ்ட் அதுதான் கத்துக்கணும். எனக்கு அதுதான் ரொம்ப ஆசை. அதனால நான் நெக்ஸ்ட் அதுக்காக வருவேன். இப்போ இதே மாதிரி ஒரு 2 days எப்பவுமே மேம் வருவாங்க, இன்னைக்கு தான் வரல. ஒரு 2 days மறுபடியும் எனக்கு லீவ் இருக்கும்போது வருவேன். டிகிரி அப்புறமா கொடுப்பாங்க, இப்போதைக்கு பிஸ்கெட் மட்டும் கொடுப்பாங்க. அப்பாடியா வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன இவ்வளவு கருப்பா தெரியறேன் நானு? ஓகே, இங்க பாத்தீங்களா நான் செஞ்சு எடுத்துட்டு வந்த குக்கீஸ் எல்லாம் கொண்டு வந்து நானே கஷ்டப்பட்டு பாக்ஸ்லயும் போட்டேன் எல்லாத்தையும். இதோ படாங் 2 டப்பா நிறைய. மா சாப்பிட்டு பார்த்து சொல்லு எப்படி இருக்குன்ட்டு. இந்த மோகன சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கா? இந்த பிஸ்கெட் சாப்பிடு, அந்த ஓட்ஸ் பிஸ்கெட். அது வந்து ஓட்ஸும் பிரவுன் சுகரும் வச்சு செஞ்சது அந்த பிஸ்கெட். அப்பா ஆஃப் டே முடிஞ்சது.
டப்பிங்கோ கிளாஸோட இந்த ஆஃப் டே என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, நான் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இதோ கார்த்திகை தீபத்துக்காக விளக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பெயிண்ட் பண்ணணும். நான் இன்னும் இதுக்கு பெயிண்ட் பண்ணி நல்லா டிசைன் பண்ணி அழகாக பண்ணால் நல்லாயிருக்கும். நம்மளே பண்ணும்போது அது ஒரு மாதிரி நல்லா சந்தோஷமாக இருக்கும்ல. அதான் ஃப்ரீ டைமில் ஒன்றுனா ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து பேஸ் போடணும். ஒயிட் கலர் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு கலர் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் லேஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் கூட அதில் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அது. மஞ்சா பெயிண்டா? ஃபஸ்ட்டு மஞ்சள் அடிக்கக்கூடாதுமா, வெள்ளை அடித்தாதான் எல்லாத்துக்குமே எல்லா கலரும் போட முடியும். எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு ஒயிட்டு தான் பேஸ்க்கு கொடுக்கணும். ஒயிட் கொடுத்துட்டு நம்ம அது மேலே என்ன கலர் வேணால் கொடுக்கலாம். இது எனக்கு தெரிஞ்சது. நிறைய எடுத்துகிட்டு வரது இல்லை, நான் செஞ்சேம்மா. எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. இது பாருங்க, மோகி அரை நாள் பிஸ்கெட் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். போய் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு. கோ. raisins and oats, black sugar, brown sugar. இப்போ பிரச்சனை வந்து நான் பிஸ்கெட் பண்றதுலயோ கேக் பண்றதுலயோ இல்லை, அந்த மேல இருக்கே அந்த மைக்ரோ ஓவன் மேலதான் பிரச்சனை. ஏன்னா நம்ம வாங்கி இருக்கிறது மைக்ரோ ஓவனா, மைக்ரோ ஓவன்ல வந்து சூடுபடுத்துறதுக்கு மட்டும்தான் முடியுமா. நம்ம வந்து இந்த மாதிரி கேக் பண்ணணும், பிஸ்கெட் பண்ணணும், அப்புறம் வந்து பஃப்ஸ் எல்லாம் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஓடிஜின்னு ஒன்று இருக்கு, அதுதான் வாங்கணும். அப்ப ஏன் இதை போய் அவசரப்பட்டு வாங்குனீங்க? அப்படிதானே சொல்லி கொடுத்தான் அவன். அதனால தான் அதில் கேக் சரியா வரல, பிஸ்கெட் வச்சா கொஞ்சம் கீழே இதுவாயிடுது. இதுதான் வாங்கணும். இப்போ பாத்தியா நீ கேட்குற மாதிரி பட்டர் பிஸ்கெட் நல்ல மேலே ப்ரௌனா வந்திருக்குல்ல, அது எதுவும் கடிச்சியா? இல்லாமம்மா நக்கனே. ஸோ அதான் இப்போ என்ன பண்ணலான்னா, அந்த ஒரு மாதம் அப்படியே வச்சுட்டு ஜனவரி 1க்கு ஒரு ஓடிஜி வாங்கிக்கலாம். அது எவ்வளோ வச்சுருக்கோம்? இதே அளவு தான் இருக்கும் அதுவும். இதை வந்து யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க, ரொம்ப பேர் இதை வாங்குவாங்க. புதுசா இருக்குங்க. என்கிட்ட மைக்ரோவன் இருக்கு, எல்ஜி ஹை அண்ட். அது ஆக்சுவலாக 27,000 கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். யாராவது அது வாங்கிக்கிறீங்கன்னா சொல்லுங்க, கொஞ்சம் பார்த்து நல்ல ப்ரைஸ்க்கு வாங்கிக்கிறத கொடுத்துட்றேன். யூஸே பண்ணலன்னா என்ன, நம்ம வந்து விளாக்ஸ்க்காக கொஞ்சம் கேக்ஸ் குக்கீஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி அதில் நாங்கள் வந்து நான்வெஜ் எல்லாம் எதுவுமே இது வரைக்கும் பண்ணதில்லை. ஒரே ஒரு முறை வந்து பெரிய சிக்கன் தந்தூரி பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஆனால் மைக்ரோவன் வந்து இருக்கிறதுலேயே வந்து ஓடிஜியை விட மைக்ரோவன் தான் காஸ்ட்லியா. பட் அதில் வந்து சூடுபடுத்த முடியுமா. இப்போ வந்துருக்கிற இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான அந்த ஒரு மைக்ரோவன்லலாம் வந்து தயிரே பண்ணலாமா, ஒரே நாளில் தயிரே பண்ணிடலாமா. உடனே இப்போ உனக்கு வேணும்னா அப்போவே வச்சு அப்போவே தயிர் பண்ணிடலாமா, அந்த மாதிரிலாம் இருக்கான். ஆனால் நம்ம அது பண்ணும்போது தான் இதெல்லாம் பண்ண முடியும், பப்ஸ் எல்லாம் பண்ண முடியும். ஓகே, இந்த vlog வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். மோகி, நான் இந்த பக்கம் போகிறேன், நீயே பின்னாடியே போனேன். ஆக்சுவலாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ரிலாக்ஸாக இருக்கிறது நல்லா இருக்குது. நம்ம கார்டன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, குட்டியாக ஒரு கார்டன் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். சி வாட் எவர் இட் இஸ், காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி எனக்கு என்னோடய கார்டன் ரொம்ப பெருசுதான், ஹாப்பியாக தான் இருக்கும். இந்த ஒரு நாளை கொஞ்சம் உபயோகரமாக நல்லபடியாக கழிச்சது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி எல்லாம். எனக்கு வந்து என்னென்னா, நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும், நிறைய கற்றுக்கிட்டு அதை உருப்படியாக செய்யணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் டைம் தான் கிடைக்காது. மற்றவங்களை பார்க்கும்போது ஐயோ இவங்க இதெல்லாம் கற்றுக்குறாங்க அதெல்லாம் கற்றுக்குறாங்க அப்படின்னு ஆசையாக தான் இருக்கும். நம்ம ப்ரொஃபஷனில் நம்ம வந்து நம்ம சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கே போக முடியாது, அதுதான் நிலமை. ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா இந்த கோலம் எல்லாம் செய்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்கெல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் நான் வந்து படிக்கும்போது கற்றுக்கிட்டது. ஸோ அதை கொஞ்ச நாள் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் இப்போ தான் ஒரு பேக்கிங் கிளாஸ்னு போயிருக்கேன். இதை அப்படியே விட்டுற மாட்டேன். மறுபடியும் லீவ் கிடைக்கும் போது நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், எனக்கு ஐசிங் பண்ணுறது தெரிஞ்சுக்கணும், அப்புறம் பப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஸோ அதுக்குள்ளே வந்து ஒட்டிஜியும் வாங்கிட்டு நான் அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை என்ஜாய் பண்ணுங்கள். லைஃப் போரே அடிக்காது. எனக்கு போர் அடிக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரியல, இல்லை நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும், அதுலேருந்து வெளியே வர முடியாமல் இருப்போம். அப்போது இந்த மாதிரி ஒரு நல்ல நம்மளை ஆக்டிவாக வச்சுக்கிற மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சோன்னா நல்லா சந்தோஷமாக இருக்கும். எப்போவுமே ஃபேஸ் கூட ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, மீண்டும் இதே மாதிரி முக்கியமாக இன்றைக்கி நான் செஞ்ச இந்த பிஸ்கெட்ஸ் ஆகட்டும், நேற்று நான் பண்ண அந்த கேக் கூட நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸாக கொடுத்துருப்பேன்.
போட்டிருப்பேன். ஸோ இதெல்லாம் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். டேஸ்ட் மட்டும் செம்மையாக இருந்துச்சுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவான vlogல உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் லக்ஷ்யா ஜங்ஷன் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய புதுசாக